இந்த வீடியோல சிஏன்னு சொல்லப்படுற குடியுரிமை திருத்த சட்டத்துல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத ரீதியா வந்து பாதிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்கு இமிகிரன்ஸா வந்த மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்த இந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், ஜெயின்ஸ், பாசிஸ்ட், அப்புறம் வந்து புத்திஸ்ட் போன்றவங்களுக்குலாம் வந்து குடியுரிமை தரல எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பழைய குடியுரிமை சட்டத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 11 வருஷம் ஆகும் ஒருத்தர் குடியுரிமை தர. அதை குறைச்சு 6 வருஷத்துல வந்து குடியுரிமை தரப்புலேயே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்த ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் இமிகிரன்ஸையும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து வந்த இலங்கை தமிழர்களையும் வந்து ஆட் பண்ணாம இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தப்பனே வந்து சொல்லலாம். நீங்க கேட்கலாம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்ல வந்து பெரும்பாலும் முஸ்லீம் ஆடுற கண்ட்ரிஸ் தானே, அங்க வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் இமிகிரன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வராங்களான்னு சொல்லி கேட்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் இமிகிரன்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. சோ அவங்களே வந்து இதுல வந்து சேர்க்காதது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தப்பனே வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மத ரீதியா வந்து பாத்தீங்கன்னா குடியுரிமை தரது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஒரு பெரிய தப்பனே வந்து சொல்லலாங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஏன்னு சொல்லப்படுற குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே வந்து சொல்லலாம். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.